பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். எத்தனையோ சஹாபாக்களை, இமாம்களை, நல்லோர்களை, நாதாக்களை அவங்க பேரண்ட்ஸு டார்கெட் போட்டு என் பையனை இப்படி வரணும்னு கரெக்டாக காய் நகர்த்தி அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்படியெல்லாம் ஒரு குடும்பம் ஜம்முனை நிம்மதியாக கண்ணை மூடலாம், நிம்மதியாக கண்ணை மூடலாம். டார்கெட் போட்டு உருவாக்கணும். நான் என் பையனை இப்படி தான் கொண்டு வருவேன், என் பிள்ளைய நான் இப்படி தான் கொண்டு வருவேன். ஒரே ஒரு செய்தி சொல்ல வேண்டும். ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லான், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், இவங்க அத்தா யாருங்க? ஜுபைர் ரதியல்லான், நபிகள் நாயகத்தினுடைய சீடர், அற்புதமான போர்படை தளபதி, அருமையான சஹாபி. அவங்க தகப்பனார் ஜுபைர். ஜுபைர் ரதியல்லானுடைய மனைவி யாருங்க? அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. யார் இந்த அஸ்மா? அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகள், மூத்த மகள். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா ஆயிஷா அம்மாவோட அக்கா. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை விட அஸ்மா 10 வயது மூத்தவர்கள், 10 வயசு பெரியவங்க. அக்காவை விட ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு 10 வயசு கம்மி. இந்த ஜுபைர் அஸ்மா தம்பதியினருக்கு மதீனால போன உடனே பிறந்த ஃபஸ்ட்டு குழந்தை அப்துல்லான்னு பேர். கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் மடியில் வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த 2 பேர் தாய்மார்கள் கவனிக்கணும். யார்? ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹுவும் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவும். இந்த 2 பேரும் முடிவு பண்ணாங்க ஒரு டார்கெட். என்ன தெரியுமா? ஆகச்சிறந்த வீரனாய், யாருக்கும் அஞ்சா நெஞ்சனாய், கோழைத்தனமே இல்லாத வீரனாய், சூரனாய் நாம் இவங்கள உருவாக்கணும்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அம்மாவும் பண்ணுறாங்க, அவங்க அத்தாவும் பண்ணுறாங்க. அவங்க அம்மா காலையில் 4 மணிக்கு காலை கடனை முடிக்கிறதுக்காக வேண்டி அந்த காலத்தில் ஊருக்கு வெளியில் பெண்கள் மறைவு பகுதிகளுக்கு போகிறப்போ 2 வயசு குழந்தை தூக்கிட்டு போய் கும்மிருட்டு 4 மணிக்கு ஃபஜ்ருக்கு முன்னாடி கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அங்கிருந்து அந்த குழந்தைகிட்டருந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போய் காலை கடன்களை முடித்து விட்டு வந்தால் குழந்தை அப்படியே நிற்கும். யார்? அந்த அப்துல்லா. நிறைய பேர் சொன்னாங்க, ஏம்மா நீ காலையில் போகிறப்போ நீ போக வேண்டியதானே, இந்த குழந்தைய கொண்டு போய் அந்த இருட்டில் 4 மணிக்கு காட்டில் பாலைவனத்தில் நிற்க வச்சுட்டு நீ போகிறைய. என் பையன் எந்த காலத்திலையும் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது, இருட்டை பார்த்தும் பயப்பட மாட்டான், எந்த விஷ ஜந்துக்களை பார்த்தாலும் பயம் வராது, விலங்கை பார்த்தாலும் பயம் வராது. நான் அப்படி உருவாக்கணும். தொடர்ந்து பல வருஷம் அந்த குழந்தை தனியாக நிற்கும். அந்த மாதிரி குழந்தைகள்லாம் பயமுறுத்தவே முடியாது. நம்ம குழந்தைக்கு தான் பூச்சாண்டின்னு சொன்ன உடனே 2 பிளேட்டு சாப்பிடுது. சாப்பிட்றையா பூச்சாண்டி வந்துடுவான்னா. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அப்படி வளர்க்கப்பட்டார். அவங்க அத்தா அதுக்கு மேலே. யார்? ஜுபைர் ரதியல்லான். உப்பு மூட்டை தூக்கிட்டு போர்க்களத்துக்குள்ளே போவாங்க. பையனுக்கு 4 வயசு. போர்க்களத்துக்குள்ளே அதுவும் இப்படின்ட்டே போவாங்க கடைசி வரையும். யாராவது ஜுபைரின் தலையை குறி வைத்து வெட்டினால் குழந்தை கழுத்து தான் ஃபஸ்ட்டு போகும், தலை துண்டாயிரும். எல்லாரும் சொன்னாங்க, மூத்த சஹாபிகள்லாம் கூட சொன்னாங்க, ஜுபைர் குழந்தையை இப்படி தூக்கிட்டு நீங்கள் களத்துக்குள்ளே வர்றது சரியில்லை. என் பையனுக்கு எந்த யுத்த களத்துலேயும் பயம் வரக்கூடாது. நான் அப்படி உருவாக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அதை ஒரு லட்சியமாக பண்ணிகிட்ருக்கோம். பயப்படுத்தாதீங்க போங்கன்ட்டார். அதுலேயும் ஜுபைர் ரதியல்லான்னு முன்னாடி நின்றெல்லாம் போர் செய்ய மாட்டாங்க. டெட் எண்டு வரையும் போவாங்க, கடைசி வரையும் ஓலை சுற்றிட்டு போவாங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும். பொதுவாக சஹாபாக்கள்லையே லாஸ்ட் வரையும் போய் அடிச்சுட்டு வர்ற சஹாபிகள் 2 பேர் தானமா சஹாபாக்கள் சொல்கிறாங்க. ஒன்று ஹம்சா ரதியல்லான்னு, இன்னொன்று ஜுபைர் ரதியல்லான்னு. சும்மா முன்னாடி நின்றுலாம் வரமாட்டாங்க. நம்ம பசங்க சில பேர் பார்த்துக்கலாம், கபடி 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 கபடின்னு முன்னாடி கோட்டு வரையும் தான் போவான். அதோட இப்படின்ட்டு ஓடியாந்துருவான். கபடி கபடின்ட்டு கடைசி வரையும் போய் ஒரு ரவுண்டு சுற்றி யார் கையிலையும் சிக்காமல் வரணுமல்ல, அதுதான் ஜுபைர் ரதியல்லான்னு. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் போனாங்க. அந்த குழந்தை அதே மாதிரி வந்துச்சு. 6-7 வயசுலேயே அல்லாஹ் அக்பர் நெஞ்சில் அப்படி ஒரு துணிவு.
யாருக்கும் பயப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு ஒரு 10-12 வயசு 13 வயசு இருக்குன்னு வைங்களேன், தெருவில் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அங்கிருந்து வர்றதை பார்த்த உடனே எல்லா பையனும் எஸ்கேப் ஓடிட்டானுவா எல்லாம். உமர் ரலியல்லாஹு வரும்போது யாரும் நிற்க மாட்டாங்க, அத்தனை பையனும் ஓடிட்டான். இந்த பையன் மட்டும் அப்படி நிற்கிறார். யார்? அப்துல்லா, ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன். அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறார். உமர் ரலியல்லாஹுக்கு மனசுக்குள்ளே சிரிப்பு, இவனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு, எல்லாரும் போயிட்டானோ ஆனால் இவன் மட்டும் நிற்கிறான் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே பக்கத்தில் வந்தாங்க. சும்மா ஒரு மிரட்டுற பாணியில், அம்மா எல்லாம் ஓடுறாங்க, அல்லா தஹ்ருபு மின்னி, என்னை பார்த்து நீ ஒன்றும் பயந்து போக மாட்டியோ அப்படின்னு கேட்டாங்க. இந்த பையன் பட்டுன்னு பதில் சொன்னார், லைஸத் தரீகு பிஅத்யக் வலஸ்து முஜ்ரிமன். 2 வரி பதில் சொல்கிறார் அந்த பையன். ரோடு குறுகலாக இல்லை, நான் உங்களுக்கு வழி விட்டு ஒதுங்கருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோடு பெரிய ரோடு போன்னு அர்த்தம். ரோடு குறுகலாக இல்லை நான் வழி விடுவதற்கு. வலஸ்து முஜ்ரிமன், நான் ஒன்றும் குற்றவாளி இல்லை கலீஃபாவை பார்த்து ஓடுறதுக்கு. நான் குற்றவாளியாக இருந்தால் உங்களை பார்த்த உடனே ஓடிடுவேன். நான் என்ன குற்றவாளியா? முதல்ல இந்த பதில் உமர்கிட்ட பெரியவங்களே சொல்ல முடியாது. அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வலஸ்து முஜ்ரிமன், நான் ஒன்றும் குற்றவாளி இல்லை. பயங்கரமான துணிச்சல். அது எப்போ சின்ன வயசுலேயே இப்படி ஆக்கிட்டதுனால எதையும் யோசிச்செல்லாம் இல்லை, பட்டான்னு செஞ்சிருவார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரத்தம் குத்தி வாங்குவாங்க. ரத்தம் குத்தி வாங்குறதுன்னா தெரியுமில்ல, பின்னாடி முதுகில் ஒரு கொம்பு வச்சு குத்தி கெட்ட ரத்தத்தை வெளியே எடுத்து போட்டுடுறது. இது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்லாம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி அது ட்ரீட்மெண்ட்டு கப்பிங் தெரப்பியா இன்றைக்கி வந்திருக்கலைங்க. ஹெஜாமா கப்பிங் தெரப்பின்னு வந்திருக்கு. இந்த கிழமை செய்யலாம் சுன்னத்தான நாள் அப்படின்னு இப்போது ஒரு பெரிய கண்ணாடி கப்பு வச்சு அந்த கெட்ட ரத்தத்தை எல்லாம் முதுகிலிருந்து எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் கொம்பு வச்சு குத்தி எடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு டப்பாவில் ரத்தம் யார்கிட்டையாவது கொடுக்கணும்னு வெளியே பார்த்தாங்க. இந்த பையன் நின்றுட்டு இருந்தார், அப்துல்லா இப்னு ஜுபைர். சின்ன பையன், 6-7 வயசுக்காரர். இங்கே வா அப்துல்லா, இங்கே வா, இதை கொண்டு போய் எங்கேயாவது அங்கே தூரமாக ஊற்றிரு, யாரும் பார்க்கக்கூடாது, ஒன்றையும் பார்க்கக்கூடாது, இதையும் பார்க்கக்கூடாது, போ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. சொல்கிறப்பே சொல்லி கொடுத்தாங்க, பிஹைது லம் யராக அஹதுன் வலம் யரகு அஹதுன். இதையும் யாரும் பார்க்கக்கூடாது, ஒன்றையும் யாரும் பார்க்கக்கூடாது, சத்தம் இல்லாமல் கொண்டு போய் நம்ம ஏதாவது ஒரு இதை கொண்டு கொடுப்போமல்ல, அந்த மாதிரி கொடுத்து பத்திரமா போயிட்டுவான். அவர் கொஞ்சம் தூரம் போனார், 7-8 வயசுலேயே. அது அஸ்மா ஜுபைர் தம்பதிக்கு பிறந்த மகன். எவ்வளோ அபாரமானவர். ஒரு மரத்தடிக்கு போய் நின்று கீழே நின்று யோசிச்சார், ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வைக்கே அவ்வளோ போட்டி போடுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய எச்சிலுக்கே அவ்வளோ போட்டி போடுறாங்க, அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் பிஸ்மில்லான்னு குடிச்சிட்டாருங்க. ரத்தத்தை முடிச்சுட்டு வந்துட்டார். முதல்ல இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வர்றதுக்கு ஒரு துணிவு வேணுமல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்துல்லா மா ஸனஅத பி, என்னப்பா பண்ண அப்படின்னார். அந்த பதில் பாருங்கள் எப்படி அந்த பையன்றதுன்னு வருது. ஸனஅது கமா அமர்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன பிரகாரம் செஞ்சிட்டேன். பதிலுங்க, நீங்கள் சொன்ன பிரகாரம் செஞ்சிட்டேன். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, மாதா ஸனஅத, 2வது கேட்குறாங்க, என்ன செஞ்சேன்னு சொல்லு. அவர் திரும்ப அதையே சொல்கிறார், நீங்கள் சொன்னீங்கல்ல யாரும் பார்க்காத இடத்துல போட சொல்லி, யாரும் பார்க்காத இடத்துல யாரும் பார்க்காத விதத்தில் நான் போட்டேன் அப்படின்னார். என்னமோ சம்திங் ராங் தெரியுது. ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, பில்லாஹி மாதா ஸனஅத யா அப்துல்லா, அல்லாஹ்வோட பேரால் கேட்குறேன், என்ன பண்ண சொல்லு. ஷரிப்துஹு யா ரசூலல்லாஹ், நாயகமே குடிச்சிட்டேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லன் தமஸ்ஸக நார், உன்னை நரக நெருப்பு தீண்டாது. யார் சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு ஜுபைர் கடைசியாக தள்ளாத வயதில் அவர்கள் கழுமரத்தில் தூக்கிடப்பட்ட அந்த வரலாறு வரைக்கும் போகிறது. வாழ்க்கை முழுக்க வீரத்தீரம் மிக்க ஒரு திறம்பட சஹாபி ஒருவர். என்ன காரணம்னா, தாயும் தகப்பனும் குறிக்கோள் வைத்து உருவாக்கினார்கள். என் பிள்ளை இப்படி வரணும்னு சொல்லி ஒரு டார்கெட். நாம் தாய்மார்கள்ட்ட கேட்கறது அதுதான்.
உங்களுடைய பிள்ளை எப்படி வர வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள். அதற்கு தோதுவாக உங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நகர்த்துங்கள். ரொம்ப முக்கியமானது, ஆண்களை விட அது பெண்களுடைய கையில் தான் இருக்கிறது. குறிப்பாக சமீப காலங்களில் மானம், வெட்கம், இந்த நாணம் என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, பெண்கள்கிட்ட உள்ளது, அச்சம், மடம், பயிர், தவிர்ப்பு என்னமோ சொல்லுவாங்கல்ல, அத்தனையும் போயிடுச்சு. எல்லா விதத்திலேயும், ஆடைகளிலே இருந்து, பேச்சிலே இருந்து, பார்வையிலே இருந்து, பழகுவதிலிருந்து, பிறருடனான நடைமுறைகளில் இருந்து, எல்லாவற்றிலேயும் வெட்கமே இல்லாத ஒரு சூழ்நிலை. குறிப்பா பருவ பெண்கள்கிட்ட. நான் வெறுமனே ஆம்பளை பசங்களுக்கு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், பருவ பெண்கள்கிட்ட எல்லாம் போயிருச்சு. இன்னைக்கெல்லாம் எனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும்னு பொண்ணே சொல்லுது. இது என்ன காலம்னே தெரில. நாம் இதையெல்லாம் பேசினா நம்மளை பழமைவாதிங்கிறான். ஏன் அவளுக்குள்ள மாப்பிள்ளையை அவள் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். நம்ம குடும்பங்களில் எந்த காலத்துலையும் அப்படி சொல்லலை. பேரண்ட்ஸு நல்லா தான் பார்ப்பாங்க, பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை தான் பார்ப்பாங்க. இது உட்காந்து ஹைட்டு அளவெல்லாம் சொல்லுது. 5.8 ஆகாது, 5.6 இப்படி எல்லாம் அளவு சொல்லுது. அவர் சம்பாத்தியம் சொல்லுது, அவன் கையில் இருக்கிற வாட்ச் சொல்லுது, அவன் மீசை, அது இது எல்லாத்தையும் சொல்லுது. எனக்கு அப்படி மாப்பிள்ளை வேணும். சஹீஹுல் புகாரில ஒரு பாடம், அல் இஸ்திதான் இன்தல் பிக்ர், கன்னிப்பெண்ணிடத்திலே திருமண அனுமதி கோருவது பற்றிய பாடம் சஹீஹுல் புகாரில. அதில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸ் கொண்டு வர்றாங்க. என்னன்னா, இதுவரை திருமணமாகாத கன்னிப்பெண்ணாக இருந்தால் இந்த மாப்பிள்ளையை உனக்கு கட்டி வைக்கிறோம், கட்டிக்கிறையா அப்படின்னு கேட்டா அந்த பெண் மௌனமாக இருந்தால் சம்மதம். இத்னுஹா சுமாத்துஹா, அந்த பெண் மௌனமாக இருந்தால் அது சம்மதம். ஏற்கனவே திருமணமான பெண்ணாக இருந்தால், விவாகரத்து பெற்ற பெண்ணாக இருந்தால், கணவன் இறந்து போன பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணிட்ட மௌனம் சம்மதமாக ஆகாது. அது வாயை திறந்து சொல்லணும், ஆமாம் நான் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போல்டாக சொல்லணும். ஆனால் கன்னி பெண் சொல்ல மாட்டா, மௌனம் அனுமதியாக எடுத்துக்கொள்ளப்படும். இது ஏன்னு விளக்கம் எழுதும் போது அங்கே எழுதுகிறார்கள் புகாரியினுடைய விரிவுரைகளில் என்னன்னா, பெரும்பாலும் இதுவரை திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் தனக்கு வரும் மாப்பிள்ளையினுடைய தகுதி தராதரங்கள் குறித்தோ அவன் அங்க அவயங்கள் அமைப்புகளை குறித்தோ பேசுவதற்கு தயங்குவார்கள், வெட்கப்படுவார்கள். எனவே மௌனம் சம்மதமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது ஷரியத்தினுடைய பார்வை. இன்னைக்கு மௌனமாவெல்லாம் யாரும் இல்லை. அல்லாஹு அக்பர். அது பூரா பேசுது, வரலாறு பூரா பேசுது ஒரு மாப்பிள்ளையை பற்றி. நான் அதைத்தான் சொல்லுகிறேன். பார்வை, கேள்வி, பழகுதல் அத்தனையிலும் வெட்கமெல்லாம் எடுபட்டு போய்விட்ட ஒரு காலத்தில் நாம் வாடுகிறோம். குறிப்பாக நம்முடைய பருவ பெண்களை அப்படி வளர்த்து உருவாக்கியாக வேண்டும். எக்கச்சக்கமான தலாக், எக்கச்சக்கமான குலா, ஒன்றும் இல்லை. அசல் காரணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன தெரியுமா? அம்மா அத்தாட்ட ரொம்ப செல்லமாக வளர்ந்த பிள்ளைகள். நீங்கள் போய் குலா எங்கேயெல்லாம் நடக்குதோ விசாரித்து பாருங்கள், தலாக்கு எங்கேயெல்லாம் நடக்குதோ விசாரித்து பாருங்கள். சில இடங்களில் மாப்பிள்ளை தவறு, சில இடங்களில் பெண்ணுடைய தவறு. ஆனால் இன்னைக்கு மெஜாரிட்டி என்ன தெரியுமா? அதிக செல்லம் கொடுத்து அன்பு என்ற பெயரால் ஏராளமான செல்லத்தை கொட்டி வளர்க்கப்பட்ட பெண்கள் அடுத்த வீட்டினுடைய நெளிவு சுழிவுகளை தாங்குகிற நிலையில இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவத்தில், அனுசரித்து ஒத்துப்போகிற மனோபாவத்தில் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. போன வேகத்தில் வந்துடுறா பொட்டி தூக்கிட்டு. அவங்க அத்தா சொல்லிடுறாரு, நீ மாமா நான் பார்த்துக்கிறேன். அந்த ஆளை அடிக்கணும். பிரச்சனை அங்கிருந்து. அன்பானவர்களே, நிறைய இந்த பிரச்சனைகள் அது இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தில், ஒரு கூட்டு குடும்பத்தில் முன்ன பின்ன இருக்குமா, இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், பணிஞ்சு போகணும், அது இதுன்னு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லித்தரதே இல்லை. நீ வா பார்த்துக்கலான்னா ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது. அதாவது இன்னைக்கு உள்ள குடும்ப பெண்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா, அவங்களே நிர்வாகிகள் மாதிரி. குரான் சொல்லுது அர்ரிஜாலு கவ்வாமூன், நிர்வாகிகள் ஆம்பளைகன்னு. நிஜமாக சொல்லுங்கள், உண்மையாலுமே நம்மளா நிர்வாகியாக இருக்கோம்? இந்த சிரிப்பே போதும், வேற பதில்னு அர்த்தம். நிர்வாகிகள் ஆண்கள்னு வருது.
ஆனால் வீடுகளில் பூரா நிர்வாகிகள் யார் தான்? மேடம் தான். அவங்க தான் நிர்வாகிகளாக இருக்காங்க. தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டும், சலாசுல்லா எந்துருல்லாஹு இலையும் யௌமல் கியாமத்தி வல யுகல்லிமுகும். அல்லாஹ் மறுமையில் 3 பேரோடு அன்பொழுக பார்க்கவும் மாட்டான், அல்லாஹ் அன்பாக பேசவும் மாட்டான். 3 பேர் ஒரு ஹதீஸில் வருது. 1வது ஆக்குன்லி வாலிதை, பெற்றோரை நோவினை செய்தவன், பெற்றோரின் பத்துவாவுக்கு ஆளானவன், பெற்றோரை புறக்கணித்தவன். அவன் ஃபஸ்ட்டு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களின் நோவினை செய்தவர்கள் அல்லாஹு தாலா அவங்களோடு பேச மாட்டான், பார்க்க மாட்டான். 2வது அல் முத்தரஜ்ஜிலான்னு ஒரு வாக்கியம் வருது. குடும்பங்களில் ஆணை போன்று தன்னை பாவித்து கொள்ளுகிற பெண். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ட்ரெஸ்ஸு வேட்டி சட்டை போடுவாங்கன்னு அர்த்தம் அல்ல. ஆம்பளை பண்ண வேண்டிய அத்தனை நிர்வாக அமைப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தையும் இவங்களே எடுத்துக்கிறது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அதுதான் நடக்குது. பூராமே அம்மனி கையில். ஆமாம், அவங்க சொல்கிறது தான் முடிவு. அதுலேயும் சில வயசானவங்க அவங்க வீட்டில் படுற பாடு அல்லாஹு அக்பர். அந்த 3 நேர சாப்பாட்டுக்கு அவங்க என்னமோ எல்லாம் மகன் கைக்குள்ள, மகள் கைக்குள்ள, குடும்பத்தினுடைய எல்லாம் கைக்குள்ள. இப்போ என்ன ஆகுன்னு தெரியுமா? இவர் குடும்ப தலைவர், அல்லாஹு அக்பர், பரிதாபமாக இருப்பார். அதுலேயும் இந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு சில பேர் வீட்டில் படுற பாடு இருக்க. வெளிநாட்டில் அவர் சம்பாரித்த போகலாம் பார்த்தீங்கன்னா அவர் மகாராஜா. அவர் எப்போ தொழில் முடிச்சு எக்ஸிட் ஆகி வந்து வீட்டில் உக்காந்தாரோ முடிச்சது மவனை, அவ்வளோதான். பிஸ்மில்லான்னு எக்கச்சக்கமான இது என்னென்னா ஆணை போல் தன்னை பாவித்து கொண்டு நிர்வாகம், அது இது மேனேஜ்மெண்ட்டு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அத்தனையும் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்கள். இது 2வது. 3வது யார் தெரியுமா? தெய்யூஸ்னு ஒரு வார்த்தை வருது ஹதீஸில். தெய்யூஸ் அப்படின்னா என்ன? நல்லா கவனிக்கணும். இதை ஆம்பளைகளும் கவனிக்கணும், பெண்களும் கவனிக்கணும். தன் குடும்பத்தினருடைய மானக்கேடான செயல்களை கண்டுகொள்ளாத குடும்ப தலைவன். என் பையன் சரியில்லை, என் புள்ள சரியில்லை, அவங்க கான்டாக்ட் சரியில்லை, அவங்க காட்சி சரியில்லை, அவங்க பழக்கம் சரியில்லை என்று தெரிந்தும் கூட தெரியாமல் நடக்கிற குடும்ப தலைவன் தலைவி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த 3வது. பெற்றோரை நோவினை செய்பவன், ஆண்களைப் போல் தன்னை குடும்பத்திலே நிர்வாக ரீதியாக பாவித்துக் கொள்ளுகிற பெண். 3வது தன் குடும்பத்தில் தன் கண்ட்ரோலுக்கு கீழே இருப்பவர்களுடைய சாக்கடைத்தனமான செயல்களை கூட கண்டுகொள்ளாமல், காது கேட்காமல், பார்க்காமல் இப்படி இருக்கக்கூடிய குடும்ப தலைவர். யோசிக்கணும், இவர்களோடு அல்லாஹ் பேசுவதே இல்லை, அன்பொழுக பார்ப்பதும் இல்லை என்று வருகிறது. எனவே நான் துவக்கத்திலே சொன்னதை மீண்டும் அழுத்த சொல்லுகிறேன். அன்பு தாய்மார்களே, நீங்கள் தான் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற மிகப்பெரிய, மிக பிரம்மாண்டமான தொழிற்சாலை. நீங்கள் தீன் உள்ள தலைமுறையை உருவாக்கி தர வேண்டும். இதில் ஆம்பளைகள்லாம் முடியாது. ஆம்பளைங்க அவங்களே உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட சரண்டராக தான் இருக்கும். இந்த முதல்ல எல்லாம் கல்யாணத்தில் நாங்கள் பேசும்போது திருமண பயானில் சொல்லுவோம், மாப்பிள்ளைகளை பார்த்து ஆணாதிக்கத்தோடு இருக்காதீர்கள், தயவு செய்து பெண்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்படின்னு எல்லாம். இப்போ கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம், மாற்றமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். என்னன்னா, பெண்களை தயவு செய்து ஆண்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், அவர்கள் பாவம், ஆண் பாவம் பொல்லாதது, பெண் பாவம் அல்ல. ஆண்மை நிஜமாக பொய்யெல்லாம் சொல்லலை. இன்னைக்கு காலையில் திருச்சியில் கல்யாணத்தில் பேசிட்டு தான் வர்றேன் நான். பெண்ணாதிக்கம் மிகைத்திருக்கிறது. பெண்ணாதிக்கம், ஆணாதிக்கம் அல்ல, பெண்ணாதிக்கம். பாவம் அவங்க, தயவு செய்து அவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. ஆனால் ஆண்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறேன். ஹதீஸில் அப்படி ஒன்று வருது. ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மனைவிக்கு கீழே இருக்கிற கணவன்மார்களுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தோட கூலி உண்டாமா. அல்லாஹ் அக்பர். 18 வருஷம் நோய்வாய்ப்பட்டு படாத பாடுபட்டாங்கல்ல, அவங்க கூலி நமக்கு கன்ஃபார்ம்னு அல்லாஹ் சொல்கிறான். எப்போ தெரியுமா? வீட்டில் டார்ச்சராக இருந்தா. பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார், அதற்கு அதிகமாக சிரிக்கிறார். அன்பானவர்களே, பெரிய மாமேதை அபுல் ஹசன் ஹர்கானி ரஹிமஹுல்லான்னு ஒருத்தர் இருந்தாங்க.
சில நேரம் அவங்க பெரிய அவுளியாவாக இருப்பாங்க, வீட்டில் அமையிறது அந்த மாதிரி இருக்காது. அவர் அஜர்த்து ஆஜியார் முத்தவல்லி ஆட்டு பூட்டு எல்லாம் இருக்கும், வீட்டில் வேறு மாதிரி இருக்கும். பகதாதிலிருந்து ஒரு பையன் வந்தார். எதுக்கு தெரியுமா? ஷேக்கை பார்க்கறக்கு. ஷேக் அபுல் ஹசன் கர்கானி ரஹிமவுல்லா பெரிய ஆள். காட்டில் உட்காந்து திக்ரு செஞ்சாங்கன்னா அவங்க கூட சிங்கமெல்லாம் திக்ரு செய்யும். அவர் உட்காந்துருக்கிறப்ப சிங்கத்து மேலே இப்படி கை வச்சு உட்காந்துருப்பார். சமயங்களில் காட்டுக்குள்ளேருந்து சிங்கத்தில் உட்காந்து வருவார். அவர் வரலாறை படிக்கிறப்பவே எல்லாத்துக்கும் சிங்க நினப்புக்கு வரும். ஏன்னா கூடவே நீங்கள் ஒரு அட்டாச்சாகவே இருப்பார் சிங்கத்து கூட. அவ்வளோ பெரிய ஆள். பக்தாதிலிருந்து ஒரு பையன், ஒரு 20-30 வயசு பையன் கிளம்பி ஷேக்கை சந்திக்கலான்னு வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சி வீட்டு கதவை தட்டிட்டான். தபால்னு கதவை திறந்தது அந்த அம்மா உள்ளேருந்து. அது வேறு மாதிரி அம்மா. அல்லாஹு அக்பர். என்ன இல்லை, ஷேக்கை சந்திச்சு துவா வாங்கிட்டு போன, உனக்கும் பழப்பில்லை அவருக்கும் பழப்பில்லை, போ அங்கே இருப்பார் பாரு அப்படின்னு அங்கே காட்டுக்குள்ளே இருப்பாருன்னு துரத்தி விட்டுச்சு. அதிர்ச்சியாகி இந்த பையன், ஷேக்குக்கே இந்த நிலைமையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்றான். இப்படி ஒரு மனைவி கூட இவர் ஏன் வாழணும்? இவர் உலகத்தில் பெரிய ஷேக்கு. இவங்களை தேடி எல்லா நாட்டில் இருந்தும் ஆன்மீக ரீதியாக தேடிட்டு வர்றாங்க. இவர் இப்படி ஒன்றை வாழ்கிற நினச்சிக்கிட்டே வர்றாரு. அந்த காட்டுக்குள்ளே நுழையிறாரு. சிங்கத்தோடு எதிரில் வந்துட்டுருக்குறாங்க. கூட சிங்கம் வருது, இவரும் வர்றாங்க. அது இந்த வளர்ப்பு நாயெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்கல்ல பல பேர் இன்றைக்கி. அந்த மாதிரி சிங்கம் வருது கூட, இவர் வர்றார். சலான் சொன்னார். இந்த பையனோட முகமே சரியில்லை. ஆன்மீகவாதிகளுக்கு முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட கேட்டாங்க, வீட்டுக்கு போனியோ? வீட்டுக்கு போனியான்னார். அவர் ஆமானார். அப்படி சொன்ன உடனே அந்த பையன் ஆரம்பிச்சிட்டான், இந்த மாதிரி ஒரு பொம்பளை ஏன் வச்சுருக்கணும் நீங்கள் மனைவியா? இதை தலா கூட வேண்டியதானே அப்படின்னார். 2 பதில் சொன்னாங்க. அழகான பதில் என்ன தெரியுமா? ரொம்ப வாய் அந்த அம்மா. ஆனால் ஓவராக அந்த அம்மா வாய் பேசும்போது நான் அமைதியாக இருந்துடுறதுனால தான் அல்ல வெளியில் இந்த மாதிரி வாயில்லா ஜீவனையெல்லாம் என்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கான். வெளியில் சிங்கம், புலி, கரடி எல்லாம் என் கண்ட்ரோலில். ஏன் தெரியுமா? அந்த மாட்டை நான் கண்ட்ரோலில். அப்புறம் சொன்னார், தலாக்கு விட்டுறலாமல்லன்னு கேட்டீல்ல, நான் விட்டுருவேன். ஆனால் எனக்கே நல்லா தெரியும், நான் தலாக்கு விட்டால் வேறு எவனும் கட்ட மாட்டான். அந்த அம்மாவை வேறு யாரும் கல்யாணம் பண்ண முடியாது. ஆனால் என் பிள்ளைகளை அவன் நல்லா பார்த்துக்கிறான். அந்த வேலையை அவள் செய்கிறளா இல்லையா? அது நான் செய்ய முடியாது. நான் செய்ய முடியாது அந்த வேலையை. என் பிள்ளைகளை வளர்ப்பதில் அவள் சரியாக இருக்கிறாள். எனவே என்ன பேசினாலும் பரவாயில்ல, அவள் மனைவியாகவே இருந்து விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, டார்ச்சர் அதிகமாக இருந்தால் நீங்கள் அவுளியாவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சொல்ல முடியாது, நம்மெல்லாம் அவுளியாக்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தாய்மார்கள்ட்ட சொல்லணும், ஆண்கள் பாவம் என்பதை சொல்லும் சூழ்நிலையில் இன்றைக்கு குடும்பம் இருக்கிறது. மாணவர்களே, நான் துவக்கத்தில் சொன்னதை மீண்டும் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். ஆண்களால் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டமைக்கிறது ரொம்ப கஷ்டம். சம்பாதித்து தருவதற்கு ஆனால் முடியும். விசேஷங்களுக்கு அல்லது சுப துக்க காரியங்களிலே வந்து குடும்பத் தலைவன் என்று நிற்க முடியும். ஆனால் அடுத்த தலைமுறையை மார்க்கம் சார்ந்த தலைமுறையாய் தீனின் தொடர்போடு அல்லாஹ் ரசூலினுடைய தொடர்போடு ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு பெண்களை உங்களால் தான் முடியும். அந்த தொடர்பிலேயே இருங்கள். குறிப்பாக இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகள், பயான்கள் உங்களுக்காக நடத்தப்படுகிற போது தவறாமல் அதில் பங்கேற்று கொள்ளுங்கள். எல்லா வாரமும் இந்த பயானுக்கு நிறைய பேர் வர்றாங்களான்னு தெரில. தலைவர் செக்ரட்டரியிட கேட்டால் தெரியும், வர்றாங்க. ஆனால் இடம் பத்தாத அளவுக்கு இன்னும் பயங்கரமான கூட்டம் வரணுன்னா ஒரு வழி இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 கிராம் தங்கம், ஒன்றுமே வேணாம், நீங்கள் தங்கம்னு சொன்னால் நாளைக்கு மௌத்தா போகிற கிளவியெல்லாம் பயானுக்கு வந்துடும். தாய்மார்கள் கோச்சிக்கூடாது. அதாவது பரிசுகள் வழங்கியாவது நீங்கள் கொண்டு வந்து அமர வைத்து அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள்.
அப்படி சொல்லுகிற இடத்தில் என் அன்பு தாய்மார்களை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு வேண்டுகோளாக வைத்து நல்ல தலைமுறையை உருவாக்க அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய காதுகளில் எந்த மார்க்க விஷயமெல்லாம் வாழும் காலத்தில் வந்து விழுகிறதோ அவைகளை தாமதம் இல்லாமல் உடனடியாக குடும்பத்திலே அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குவானாக. எல்லாம் வல்ல இறைவன் தொடர்ந்து இந்த நற்காரியத்தை நடத்தி வருகிற மஸ்ஜிதே நூர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்கள், இந்த ஜமாத்தார்கள், அல்லாஹ் இவர்களுடைய நல்ல உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் சிறந்த கூலிகளை அல்லாஹ் இம்மையிலேயும் மறுமையிலேயும் வழங்குவானாக என்று வல்லோன் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.